Hello viewers, welcome to TriStar channel. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது simplificationோட கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போனாலுமே லைக் TNPC எக்ஸாம்ஸ் போனா பேங்கிங் எக்ஸாம்ஸ் போனா பேங்கிங்ல IBPS பேங்கிங் எக்ஸாம்ஸ் போனா PO எனி பேங்கிங் எக்ஸாம்ஸ் போனாமே RRB ரயில்வே எக்ஸாம்ஸ் போனாலும் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் இல்லாம வராது. ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷன் பேசிக்ஸ் என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட கான்செப்ட் என்ன நம்ம புரிஞ்சுட்டா எப்படிப்பட்ட சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் கொடுத்தாலுமே நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதனாலதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நான் அதோட கான்செப்ட் என்னன்னு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் நிறைய நான் போடுவேன் நான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் பத்தி என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல 5 ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? simplification வந்து பண்றதுக்கு வந்து there are 5 rules. So first rule என்னன்னா rule 1. first rule என்னன்னு பார்த்தனா sumsல வந்து replace of என்ற term வந்து to x multiplication sign. ஓகேவா? replace of என்ற term வந்து multiplication sign மாத்திக்கணும் and the division sign மாதிரி வரத வந்து or இந்த மாதிரி slash கொடுத்தானா you have to change that to division sign. Okay, so rule number 1 sumல வந்து என்ன for example என்ன சொல்றோம் 2 of 35 5 of 55 அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அந்த of என்ற வார்த்தையை வந்து multiplication sign மாத்திக்கணும். and second step என்னன்னா and second rule method என்னன்னா division sign கொடுத்தாங்கன்னா ஓகேவா இந்த மாதிரி மைனஸ் சைன் மாதிரி கொடுக்கிறது and வந்து ஸ்லாஷ் மாதிரி கொடுத்தாங்கன்னா you have to change that to division sign. so இத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பாப்போமா? ரூல் 1 பேஸ் பண்ணி so ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம். இத பேஸ் பண்ணி for example find 1 by 2 of 24 கொடுக்கறாங்கன்னு வைங்க. இந்த of வந்து we have to change that to multiplication sign. so இங்க எப்படி எழுதலாம்? 24 power 2 24 by 2 that is equals to 2 ones are 12 are. so your answer is 12. so இந்த மாதிரி of வந்துச்சுன்னா இந்த மாதிரி 12 ன்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது one type of rule. so next rule என்னன்னு பார்த்தோம்னா rule 2 is always keep in mind the BODMAS rule. so BODMAS rule வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த of வந்து மல்டிப்ளிகேஷன் சைனா மாத்துறோம் and at bar மாதிரி ஸ்லாஷ் மாதிரி கொடுத்தா you have to change that to division sign. next வந்து என்ன ஸ்டெப்னா அந்த BODMAS rule வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். what is BODMAS? BODMASனா என்ன? what is BODMAS? BODMASனா என்ன? BODMASனா the B stands for bracket, O stands for of or power squaring எதனா இருந்ததுன்னா. next D stands for division, M stands for multiplication, A stands for addition and S stands for subtraction. so இதுதான் BODMAS. இது என்னத்துக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஆபரேஷன்ஸ்ல வந்து there is more than one operations. ஓகே, ஒரு சம் கொடுக்கறாங்க, அதுல வந்து நமக்கு பிளஸும் வருது மைனஸும் வருது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆல் தி சைன்ஸ் வருது பிளஸ் பிராக்கெட்ஸ் நிறைய பிராக்கெட்ஸ் கொடுக்கறாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் எது நம்ம இம்பார்ட்டன்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறோம்ன்றதுக்கு தான் இந்த BODMAS ரூல். ஓகேங்களா? சோ இந்த ஒரு சம்ல வந்து எல்லாமே வருதுன்னு வரப்போகுது. சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எது கொடுக்கணும்? அந்த பிராக்கெட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ the B stands for brackets. B க்கு அப்புறம்
O. That off. அந்த off எல்லாம் multiplication sign மாத்திரம். Suppose power இருந்தது, squaring எதனா இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ்லாம் முடிக்கணும். Next third வந்து is the division. So இந்த addition, subtraction, multiplication, division இருந்ததுன்னா first priority you have to give for division. Then it is for multiplication. Division க்கு அப்புறம் you have to give priority for multiplication. Then comes the addition and the last one is the subtraction. So BODMAS rule na இதுதான். So இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். So அந்த BODMAS rule பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரியணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சிம்பிளா கொடுக்குறேன் இப்போ. ஓகேங்களா? So simplify 4 plus 2 bracketல இருக்கு into 10. So BODMAS rule படி நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பிராக்கெட்ல இருக்கத்தான். ஸோ அந்த பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஸ்டெப் 1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து we have to add what is there in the bracket. So 4 plus 2 add பண்றோம். இந்த ஆன்சரை தான் வந்து இதோட ஆன்சரை தான் வந்து இதோட மல்டிப்ளை பண்றோம். That is your step 2. ஓகேங்களா? So that is 4 plus 2 is 6. 6 into 10. Once இந்த ஸ்டெப் பண்ணிரும் 4 plus 2 பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த பிராக்கெட்ஸை வந்து you have to remove it. So remove பண்ணிட்டு வெறும் அந்த ஆன்சர் மட்டும் தான் எழுதணும். 6 into 10. 6 10s are is 60. So இதுதான் BODMAS rule யூஸ் பண்றோம். So BODMAS first வந்து எந்த சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்தாலும் BODMAS rule அப்ளை பண்ணி பண்ணுங்க சம்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். So இதுதான் வந்து ரூல் 2. So ரூல் 1 வந்து ரீப்ளேஸ் ஆஃப் வந்து மல்டிப்ளிகேஷன் சைன்ஸா மாத்தணும். And that bar மாதிரிலாம் கொடுத்தாங்க, ஸ்லாஷ் மாதிரி கொடுத்தாங்கன்னா you have to change that to division sign. Rule 2 வந்து apply BODMAS rule. ஓகேவா? If there is more than one operation, those operation are priorities. Prioritize பண்ணணும். ஓகேங்களா? So அதே ரூல் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். Simplify 3 plus 2 bracketsல 3 plus 2 of 20 கொடுத்திருக்காங்க. So first step another rule number 1 we have to apply. The offer வந்து we have to change into multiplication sign. That is 3 plus 2 into 20. Next order step on the rule 2 you have to apply the BODMAS rule. BODMAS rule வந்து first வந்து brackets தான் first importance கொடுக்கிறோம். So brackets வந்து 3 plus 2 is 5 into 20. That is 5 into 20 is 100 is your answer. So இந்த மாதிரி step by step rules பார்த்துட்டு plus rulesல வரும்போது next BODMAS ஓட explanation. That is வந்து அது prioritize பண்ணி எது first வரணும் எது last வரணும்ன்றது பண்ணி போடுறதா simplification. So இந்த BODMAS rule நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம simplification வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். So next நம்ம பார்க்க போற ரூல் வந்து rule number 3. So rule 3 என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சம்ல மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் கொடுத்திருக்காங்கன்னு வைங்களேன், ரெண்டுக்குமே சேம் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். ஆனா எது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆரம்பிக்குதுன்னு பார்த்து கொடுக்கணும். எந்த ஒரு சைன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் வருதோ அந்த சைனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் மற்ற சைன்ஸை கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து BODMAS ரூல்ல சொல்லியிருந்தேன், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே. பட் ஆனா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து ஹேவ் தி சேம் ப்ரையாரிட்டி. Do the operation first which is on the left. ஒரு equation கொடுக்க போது suppose division first இருந்தது, suppose 2 into 10 divided by 2 into 5 கொடுக்கறாங்க. So left hand side எந்த operation first இருக்கு, division operation தான் first இருக்கு. So give importance for division first, then do the multiplication. Suppose multiplication first இருக்கு, 2 into 5 divided by 2 னு கொடுத்திருக்காங்க. So multiplication sign தான் first leftல இருக்கு. So give importance for multiplication sign. ஓகேவா? So multiplication and division வந்து plays equal role. ரெண்டுமே வந்து same priority இருக்கும். Which do the operation which is on the left. ஓகேவா? So ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி இந்த ரூல் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Suppose 2 into 40 divided by 10. So first rule என்ன சொல்லிருக்கேன், இந்த ஸ்லாஷை வந்து you have to change that to division sign. 2 into 40 divided by 10. So இப்போ இங்க மல்டிப்ளிகேஷன் சைனும் இருக்கு, டிவிஷன் சைனும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு எது ப்ரையாரிட்டி கொடுக்க போறோம், எது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குன்னு பார்த்து தான் ப்ரையாரிட்டி கொடுக்க போறோம். ஸோ இதுல எது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, மல்டிப்ளிகேஷன் சைன் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ 2 into 40, 2 into 40 is 80 divided by 10. So your answer is
8. 8 is your answer. So you have to give equal priority for multiplication and division, but do the operation which is on the left first. Okay, so this is your third rule. So your fourth rule is division and multiplication on the same rule da eppadi anga division and multiplication வந்து have equal priority, that is same priority மாதிரி தான் addition subtraction க்கும் வந்து have same priority. இதுலயும் வந்து எந்த ஆபரேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஆரம்பிக்குதோ அந்த ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஆபரேஷனுக்கு போகணும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள், தட் இஸ் 10 plus 20 minus 5. ஓகேங்களா? தட் இஸ், ஸோ இங்க பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஸோ எந்த ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருக்கு? அடிஷன் சைன் தான் இருக்கு. ஸோ 10 plus 20 is 30 minus 5. That is equals to 25 is your answer. So நான் ஏன் ஒரு ரூலா சொல்லி ஒரு சின்ன சின்ன கொடுக்கறதுல சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான், பட் அந்த ரூல் உங்களுக்கு புரியணும்னுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? So your last rule, that is your fifth rule, என்னன்னா சப்போஸ் எதனா டெசிமல் பாயிண்ட்ஸ்ல சம் கொடுக்குறாங்க, டெசிமல்ல வருது, ஆனா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் தான் கொடுக்குறாங்க, டெசிமல்ஸ்ல இல்ல ஆன்சர். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணணும்ன்றதா ரூல் 5. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ்ல வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க, ஆனா ஆன்சர்ஸ் வந்து டெசிமல் பாயிண்ட்ல இல்ல ரவுண்ட் ஆஃபா வேல்யூ கொடுக்குறாங்க. ஆன்சர்ஸ் 104 ஆன்சர் வருது, பாயிண்ட்லயே வரல, டெசிமல் பாயிண்ட்ஸ்ல இல்ல ஆன்சர். ஸோ அந்த டைம்ல என்ன பண்றதுன்னா இந்த ரூல் 5. ஸோ டோன்ட் ஹெசிடேட் இன் ரவுண்டிங் ஆஃப் த நம்பர்ஸை ரவுண்ட் பண்ணிக்கணும் டு த நியரஸ்ட் இன்டீஜர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 324.5. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் வர நம்பர் வந்து இட் இஸ் 5 அண்ட் மோர் தென் 5 இருந்ததுன்னா யூ ரைட் இட் அஸ் 325. ஒரு நம்பர் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 அண்ட் அபவ் 5 வந்துச்சுன்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 325 இன்டூ இந்த ஹோல் நம்பரை வந்து அப்படியே தான் எழுதுறோம். ஓகேங்களா? 5 போட்டு டிவைடட். இது வந்து 5.01 தான் இருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் நாட் 5 அண்ட் அபவ் 5 மேல இல்ல. ஸோ அந்த 5க்குள்ளதான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த 5 மட்டும் எழுதிட்டு இன்டூ 1. ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்க ஆன்சர்ஸ் வந்து டெசிமல்ல இல்லாம ரவுண்ட் ஆஃப் வேல்யூல கொடுத்தானா இந்த மாதிரி இன்டீஜர்ஸை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம், இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து 5 வந்து 5 ஆர் அபவ் 5 வந்துச்சுன்னா இந்த 4 இங்க வந்து +1 ஆட் பண்ணி 324 வந்து 325 ஆக்கிறேன். சப்போஸ் இது 5க்குள்ளே இருந்ததுன்னா ஒன்னும் பண்ணக்கூடாது, இந்த 6 ஆக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ரீடைன் இட் அஸ் 5. ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த டிவிஷன் சைன் வந்து we are going to change 325 into 5 divided by 5 into 1. So 325 into 5 is 1625 divided by 5. That is equals to 1625 divided by 5. And the answer will be 325 will be your answer. So ivladha board mass rule. Just you have to follow the 5 rules. Enna rule number 1 வந்து is nothing but replace half வந்தா multiplication sign மாத்திக்கணும். இந்த bar slash la வந்துச்சுன்னா you have to replace that with division sign. Rule number 2 வந்து follow the board mass rule. ஓகேங்களா? board mass rule is nothing but if there are more than one operation, those operation have priorities. ஓகேங்களா? next rule number 3 na division and multiplication are same priority, but எது leftல first start ஆகுதோ அதை follow பண்ணணும். and rule number 4 is same addition and subtraction of same priority. எந்த ரூல் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஆபரேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஆரம்பிக்குதோ அதுதான் நம்ம போடணும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5 வந்து if you have decimal points na you have to round off the numbers to nearest integers. so இந்த 5 rules follow பண்ணி தான் நம்ம simplification என்ன simplification கொடுத்தாலுமே நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? இவ்வளவு ஈஸியா இருக்கு அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனும். சோ இப்போ நம்ம பார்த்த அத்தனை ரூலையும் பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் பண்ண போறோம். இப்போ பாருங்க எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம், எவ்வளவு ஈஸியா இருக்க போகுதுன்னு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, திஸ் ஆஃப் ஆர் ஸ்லாஷ் எதனா இருக்கான்னு பார்ப்போம். இந்த சம்ல வந்து எந்த ஆஃப்மே இல்லையா, டு ரீப்ளேஸ் இன்டு மல்டிப்ளிகேஷன் சைன்
and bar எதுவுமே இல்லை to replace into division sign. So next one வந்து is rule 2 BODMAS rule. So BODMAS rule apply பண்ண போறோம். BODMAS rule first வந்து we have to see the brackets. So first பார்த்தா இந்த brackets தான் பார்க்கணும். first என்ன பண்ணணும், இந்த first உள்ளுக்குள்ள இருக்கிற bracketsல இருந்து வெளியில அப்படியே வரணும். ஓகேங்களா? So first பார்த்தா இதுதான் நம்மளோட first bracket. இதுதான் வந்து step 1. இது முடிச்சிட்டு next curly brackets is step 2. next வந்து is your square brackets step 3. so இது இந்த மாதிரி ஸ்டெப்ல தான் பண்ணணும். so brackets no, so first இருக்குதே இந்த square brackets பண்ணோம், next curly brackets, next உள்ள நோ உள்ள இருந்து இந்த சின்ன சின்ன நம்பர் சின்ன சின்ன bracketsல இருந்து பெரிய brackets பண்றதா நம்ம பார்க்கணும். so step wise பார்த்தோம்னா அப்படியே 45 மைனஸ் எழுதிக்கணும். first நம்ம we are going to do this step only. இந்த brackets மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். so அப்ப மிச்ச நம்பர்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். curly brackets minus 10 minus 7 is 3. so இத நம்ம once நம்ம இத சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த brackets நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு வெறும் அந்த 3 மட்டும் எழுதிட்டு then only the curly brackets and the square brackets. so first இந்த brackets முடிஞ்சிடுச்சுங்களா? next வந்து it is the curly brackets. so அதே ஸ்டெப் தான் 45 minus 4 plus 26 minus 3. so 26 minus 3 is 23. அப்போ இந்த brackets remove ஆயிடு 23 போட்டுட்டு square brackets. இது மைனஸ் பண்ணிட்டா once இந்த operations முடிஞ்சுச்சுன்னா டக்குன்னு அந்த brackets remove ஆயிடும். so next we are having only the square brackets, that is equals to 45 minus 44 plus 23 is 27. that is equals to, so இப்போ எல்லா brackets remove ஆயிடுச்சா வெறும் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற நம்பர் மைனஸ் இந்த bracket எல்லாம் சால்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு இருக்குது இப்போ 27. so 45 minus 27 is 18 is your answer. so இவ்ளோ ஆபரேஷன்ஸ் இருக்கு, இதுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, brackets வந்து ரவுண்ட் brackets இருக்கு, curly brackets இருக்கு, square brackets இருக்கு. so எவ்வளவு ஈஸியா பார்க்கணும் பாத்தீங்களா இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி. so இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே மாதிரி தான் சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் எல்லாம் பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு. இதுல வந்து மைனஸ் தான் இருக்கு, பிளஸ் இல்ல. பிளஸ் பிராக்கெட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து இங்க நம்பருக்கு மேல ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பார் என்னன்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு சப்ராக்ட் 4 minus 1 you have to subtract. ஓகேங்களா? ஸோ அதே ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இப்போ இங்க வந்து ஆஃப் எதுவுமே இல்லை. ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு அப்ளை தி BODMAS ரூல். BODMAS ரூல்ல பட் யூ ஹேவிங் திஸ் டேஷ், இந்த டேஷ்க்கு அர்த்தம் வந்து யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 24 மைனஸ் இந்த கர்லி பிராக்கெட்ஸ்ல இருக்கிறத அப்படியே எழுதிட்டு இந்த பிராக்கெட்ஸ்ல இருக்கிறத மைனஸ் இதை போட்டு இந்த 4 minus 1 is 3. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டெப் 1. இதுக்கப்புறம் தான் இந்த பிராக்கெட் ஸ்டெப்ஸுக்கு போகிறோம் இதில். ஓகேங்களா? 75 minus 24 of நெக்ஸ்ட் வந்து இந்த பிராக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் we are going to remove the second step. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பாரை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். 4 minus 1 is 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிராக்கெட்ஸ் தட் இஸ் ரவுண்ட் பிராக்கெட்ஸ் பண்றோம். 5 and 3 போச்சுன்னா இட் இஸ் 2. நெக்ஸ்ட் வந்து இந்த கர்லி பிராக்கெட்ஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் யுவர் ஸ்டெப் 3. தட் இஸ் 75 minus 24 minus 14 minus 2 is 12. That is equals to 75 minus 24 minus 12 வந்து it is 12. So அப்ப அந்த brackets remove ஆயிடும். இந்த brackets வராது. ஓகேங்களா? இந்த மைனஸ் பண்ணா you will get this 12. அப்ப இந்த brackets remove ஆகும். That is finally 75 minus 12 is 63 is your answer. So எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் சம் இது வந்து எவ்வளவு ஈஸியா போட்டு அந்த ரூல் ஃபாலோ பண்ணனா நமக்கு எப்படிப்பட்ட சிம்பிளிஃபிகேஷன் சம் கொடுத்தாலுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். யூஸ்ஃபுல் எக்ஸாம்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த BODMAS ரூல். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனோட கான்செப்ட் வந்து இதுதான் ஒரு பேஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் போடுறேன். எல்லாம் ரிலேட்டட் டு டிஎன்பிசி அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா நிறைய சிம்பிளிஃபிகேஷன் செட்ஸ் போடுறேன். நிறைய செட்ஸ் போடுவேன். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காத கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போட வீடியோஸ்
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், பேங்கிங் எக்ஸாம்ஸ் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னா அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.